ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? சூப்பராக இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி செய்து காட்ட போகிறேன். சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் மசாலா ஆட் பண்ணி இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் மரனேட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மரனேட் பண்ண சிக்கனை தான் நாளைக்கு பிரியாணிக்கு எடுக்க போகிறேன். இதில் மசாலா 2 ஸ்பூன் மசாலா பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட கரம் மசாலா பிரியாணிக்கான பவுடர் அரைத்து அதுவும் 2 ஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வீட்டிலே தான் எல்லாமே தயாரிப்பேன். அதோட சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு அரைச்சது ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் அரைச்சேன். நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதோட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். தயிர் சேர்க்கும்போது அதில் சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். அது பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைப்போம். நாளைக்கு நாங்கள் இதை எடுத்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி காலையில் ஆனியன் கட் பண்ணி சில்லிஸ் கட் பண்ணியாச்சு. இதில் 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் 2 ஸ்டார் ஆட் பண்ணி இதில் சிக்கனை போட்டு கொஞ்சம் பொரிய விடுறோம். அதோட ரைஸ், ஊற வச்ச ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணினான். கீழே தம் பிரியாணிக்கு ஸ்பெஷலாக இந்த மாதிரி தம் பண்ணணும். கீழே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம பிரியாணி இதை வைக்கிறோம். வச்சிங்கன்னு சொன்னால் சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிட்டுது. வாங்க சாப்பிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.